ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பிங்க் அண்ட் பர்பிளில் நம்ம ஃபஸ்ட் டைமாக வந்து நெயில் ஆர்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து டே ஒன்னில் யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து நெயில் ஆர்ட் பண்ணுறோம் அப்படின்னாவே நெயிலை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் வந்து நம்மளுக்கு ஆர்ட் பண்ண முடியும். அதாவது நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் வர்றாங்க அப்படின்னா கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி இது நெயிலோட ஏரியா, அதாவது இந்த ஷார்ப்பான ஏரியா, இந்த வளைவு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம ப்ரொஃபஷ்னலாக போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம ப்ரொஃபஷ்னல் வே என்னவோ அந்த மாதிரி தான் நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட பேசணும். அப்போ தான் நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறோம் அப்படிங்கிறது கிளைண்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெயில் அனாட்டமி. நெயில் அனாட்டமியில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரியாவை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீ எட்ஜுன்னு சொல்லுவோம். ஃப்ரீ எட்ஜ் அப்படிங்கிறது நெயிலோட இந்த எட்ஜை தான் ஃப்ரீ எட்ஜுன்னு சொல்லுவோம். இந்த எட்ஜை பொறுத்தளவு கிளைண்ட்டு வந்து எந்த அளவுக்கு கட் பண்ணணும், அதாவது ப்ரெசன்ட் நெயில்ஸ் இந்த மாதிரி நெயில்ஸ் வைக்கிறோம் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லேட்ரல் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கியூட்டிக்கல் ஏரியா. இந்த ஏரியாவை வந்து கியூட்டிக்கல் ஏரியான்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக கியூட்டிக்கல் ஏரியாவை ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப திக்காக அதாவது ரொம்ப நாள் வந்து எந்த ஒரு சர்வீஸும் பண்ணலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து கியூட்டிக்கல் ஏரியாவை நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெயில் பெட் அப்படிங்கிறது இந்த ஏரியாவை தான் நெயில் பெட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நெயில் வளரக்கூடிய அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நெயில் வந்து நம்மளுக்கு நல்லா வளருது இல்லை வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படிங்கும்போது அது மேட்ரிக்ஸ் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மைல் லைன். இதுதான் ஸ்மைல் லைன். அதாவது நம்ம நெயிலுக்கும் இந்த ஃபிங்கருக்கும் நடுவில் ஒரு சதம் மாதிரி வளர்ந்துருக்க ஒரு பகுதி தான் வந்து ஸ்மைல் லைன் அப்படிம்போம். இப்போ நம்ம நெயில் ஆர்டிஸ்ட்டாக இருக்கோம் அப்படிங்கும்போது இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயம். இது தெரியும் போது தான் நம்ம வந்து கிளைண்ட்டுக்கிட்ட ப்ரொஃபஷனலாக நம்ம பேசவும் முடியும். அடுத்ததாக நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெயில் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஃபஸ்ட் டைமாக நெயில் ஆர்ட் நம்மக்கிட்ட பண்ண வராங்க அப்படிங்கும்போது அந்த நெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெடிக்யூர் மெனிக்யூர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கியூட்டிக்கல் ஏரியாவெலாம் க்ளீன் ஆகாமல் இருக்கும். தென் நெயில்ஸில் வந்து ஷைன் இருக்கும். ஷைன் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன தான் ப்ராடக்ட் அதில் அப்ளை பண்ணாலும் அதில் ஸ்டிக் ஆகாது. அப்படிங்கும்போது நம்ம நெயில் ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம். இப்போ நெயில் ப்ரிப்ரேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது நெயில் ப்ரிப்ரேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கியூட்டிக்கல் இது வந்து கியூட்டிக்கல் புஷ்ஷர்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம கியூட்டிக்கல் ஏரியாவை இந்த மாதிரி புஷ் பண்ணி கொடுக்கணும். மெதுவாக புஷ் பண்ணும்போது என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு வந்து கியூட்டிக்கல் ஏரியாவில் நிறையா வந்து ஸ்கின்னு, அதாவது ஆளுக்கான ஸ்கின் இருக்கா, அது வந்து நம்ம க்ளீன் பண்ணணுமான்னு பார்க்கணும். ஒரு சில கிளைண்ட்ஸுக்கு வந்து இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அந்த 90 டிகிரியில் வச்சு ரொம்ப புஷ் பண்ணீங்க அப்படிங்கும்போது கிளைண்ட்டுக்கு பெயின் ஆகும். எப்போவுமே நம்ம கியூட்டிக்கல் ஏரியாவை நம்ம யூஸ் பண்ணுறோம், கிளைண்ட்டோட நகத்தில் வந்து வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி 90 டிகிரியில் தான் இருக்கணும். வச்சு மெதுவாக இந்த மாதிரி புஷ் பண்ணி கொடுங்க. இப்போ என்னோடய ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கியூட்டிக்கல் ஏரியாவில் அந்த அளவுக்கு நம்ம புஷ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு அதாவது வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு இது இல்லை. ஏன்னா நான் அடிக்கடி நெயில் ஆர்ட் பண்ணிகிட்ருக்கனால என்னோடய கையில் வந்து அந்த ஏரியாவில் ஒர்க் அப்படிங்கிறது இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி புஷ் பண்ணி கொடுத்தது இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கும். அது கியூட்டிக்கல் கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணணும். உங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நெயில் அனாட்டமி எப்படி ப்ரிப் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெயிலில் இந்த மாதிரி ஷைன். இது வந்து நான் ஃபேக் நெயில் ஒட்ட வச்சுருக்கேன். பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஷைன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரைமர் டீஹைட்ரேட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நெயில் வந்து ஸ்டிக் பண்ணணும். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி வந்து ப்ரைமர் பண்ணணும், டீஹைட்ரேட்டர் பண்ணணும், தென் வந்து நெயில் எப்படி ஸ்டிக் பண்ணுறது, நெயில் என்ன ஷேப்பில் இருக்குது, இது எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபேக் நெயில் ஒட்ட வைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஷைன் ரிமூவ் பண்ணணும். நம்ம நார்மலாக நம்ம நேச்சுரல் நெயிலில் இருக்க ஷைனும் ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் நெயில் ஒட்ட வச்சாலும் அதோட ஷைனும் ரிமூவ் பண்ணணும். எதுக்காக ஷைன் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா
நம்ம பண்ணுற ப்ராடக்ட், அதாவது இதுக்கு மேலே ஒட்ட வைக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட் ஆகட்டும், நம்ம ஸ்டிக் ஆகணும், லாங் ஸ்டே வரணும் அப்படின்னா இந்த ஷைன் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லாங் ஸ்டே இருக்கும். இல்லைன்னா நெயில் ஆர்ட் பண்ணணுன்னே அந்த எல்லாமே உறிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம அடுத்ததாக வந்து எப்படி வந்து ஷைன் ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.